நீங்க பேச்சுவார்த்தை நடத்தினதாகவும் ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. பாஜக கட்சியில் இணைவது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு காளியம்மாள் பதிலளித்துள்ளார். எனக்கு அந்த கருத்துக்கள் மீதான ஒரு பற்றை உருவாக்குறது அவர்தான். நீங்க பேச்சுவார்த்தை நடத்தினதாகவும் ஒரு தகவல் எல்லா கட்சியோடையும் சொல்லியிருக்காங்க. எந்த கட்சிங்கிறத நான் ஒரு தான் சொல்றேன். அந்த திருப்பரங்குன்ற பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஒரு வரலாற்று ஒரு நகர்வோட சேர்ந்து அந்த கேள்வியும் வருது. அது எந்த மலை, அது கந்தருக்கான மலையா, இல்ல உண்மையிலேயே அந்த சிக்கந்தர் மலையா, அப்படி இந்த மாதிரியான நிறைய சொல்லணும். நீங்க வரலாற்று தேடுதல் இல்லாம இது எதை சார்ந்தது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் தற்போதைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல மக்கள் சார்ந்து ஒரு மதம் சார்ந்து அல்லது சாதி சார்ந்து எந்த பிரச்சனையும் வராம அங்க இருக்கிற மக்கள் அங்க வாழ்றாங்கல்ல, நம்ம வெளியூர்ல இருந்து போயிட்டு ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறதுக்கும் அங்கே வாழ்ந்துட்டு இருக்கவங்க நாங்க இணக்கமான ஒரு வாழ்வியலை வாழ்றோம் அப்படின்னு அவங்க சொல்லும் போது அந்த இடத்துல பிரச்சனை வருவதோ பிரச்சனையை உண்டாக்குவதோ அல்ல அதை சார்ந்து நீதிமன்றத்துக்கு போதும் இல்ல நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுக்குது அதை இவங்க சரி பண்ண விட மாட்டேங்கிறாங்க, அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த விட மாட்டாங்கன்னு சொல்றதும் என்னை பொறுத்த வரைக்கும் இணக்கமா இருக்கக்கூடிய மக்கள்ல ஒரு பிரிவை ஏற்படுத்தியிருந்த ஒரு சுதர்க்கமான ஒரு சூழ்நிலையா அது மாற வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அங்க இருக்க மக்கள் அது சிக்கல்னு சொல்றாங்களா, அந்த முன்னெடுப்பை அவங்க எடுப்பாங்க, அந்த முன்னெடுப்பை அவங்க எடுக்கட்டும். அப்ப நீங்க மற்றவர்கள் துணை நிற்பதற்கு துணை நில்லுங்க. இப்ப எனக்கு பிரச்சனை இல்லைன்னு அவங்க சொல்லும் போது அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்குறாங்க. எல்லா இடத்துக்குமே ஒண்ணுதாங்க, கடவுள் அப்படிங்கிறது ஒருத்தருடைய ஆத்மத்தையும் போயிட்டு நான் இந்த இடத்துல எனக்கு வணங்குவதற்கான ஒரு இடமா நான் பார்க்கலாம், இல்ல என்னோட மன அமைதிக்கான இடமா பார்க்கலாம். எல்லா கடவுளும் சொன்னது அன்பைதான் பொறுத்திருக்கு. அமைதியா இருங்க, நல்வழியா இருங்க, மத்தவங்களை காயப்படுத்தாதீங்க, மத்தவங்களை கஷ்டப்படுத்தாதீங்கன்னு தான் எல்லா கடவுளும் சொல்லி இருக்கும் போது ஏன் இந்த பிரிவு? ஒற்றுமையா இருங்க, எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துங்கன்னு தான் எல்லா இறையும் சொல்லுதுதான். அந்த கடவுள் சொன்னதே மறுத்து அங்க ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது அப்படின்னா அங்க இருக்கிற மக்கள் தான் அதை கவனிக்கணும். இதை வைத்து அரசியலாக்குவது என்பது முற்றிலுமாக தகர்க்கப்பட வேண்டிய ஒன்று. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.